Vanakkam, welcome back to the Yadus Chem Hub. Today I am going to teach you the chemical reactions of haloalkane. So first reactions, dehydrobromination. So dehydrobromination is removal of HBr. Removal of HBr beta elimination nu sollalam. So what do you mean beta elimination? That is removal of halogen from alpha carbon, hydrogen from beta. அதுதான் beta elimination நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த haloalkane வந்து unsymmetrical haloalkane. ஏன் இது unsymmetrical haloalkane சொல்கிறோம் அப்படின்னா it have two beta carbons. ஸோ ரெண்டு beta carbons கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ yellow color ஒரு beta, that is beta 1, then green color beta 2. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டா 1 பீட்டா 2 வேறு கார்பன் எப்படி சொல்கிறோன்னா, ஸோ பீட்டா 1ல் CH3 அதாவது 3 ஹைட்ரஜன் இருக்குது, பீட்டா 2ல் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு கார்பன். அப்போ நான் ரெண்டு பொசிஷன்லேருந்துமே நம்ம ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் அல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் வந்து பீட்டா 1லேருந்து, இப்போ பீட்டா 1லேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ஃபாலேருந்து பிஆர் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு டபுள் பாண்ட் வந்து பீட்டா 1க்கும் ஆல்ஃபா கார்பன் நடுவில் வரும், அதாவது பியூட் 1ஈன் ஃபார்ம் ஆகும். சிமிலர்லி ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து பீட்டா 2லேருந்து ரிமூவ் பண்ணும்போது பியூட் 2ஈன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரெண்டு டைப் ஆஃப் அல்கீன் ஃபார்ம் ஆகுது. இது பியூட் 1ஈன், இது பியூட் 2ஈன். இப்போ இதில் எது மேஜராக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட் 2ஈன் இஸ் மேஜர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட், பியூட் 1ஈன் இஸ் மைனர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட், தட் இஸ் ஈல்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஏன் இது மேஜராக வருது இது மைனராக வருது அப்படின்னா, ஸோ ஒய் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேஜர் அண்ட் மைனர், பிகாஸ் இட் ஃபாலோட் சம் ஸ்பெசிஃபிக் ரூலு. ஸோ மேஜராக வர்றதுக்கு காரணம் செய்சஃப் ரூல், ஸோ மைனராக வர்றதுக்குண்டான ரீசன் தட் ஃபாலோட் ஆஃப்மன் ரூல். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அது என்னன்றதை நம்ம மெக்கானிக்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸ்டெப் 1ன்றது ஜென்ரலி ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ஸோ இந்த ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு 2-bromobutane எடுத்துக்கிறோம். இது ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது செல்ஃபாகவே இட் அண்டர்கோ அயனைசேஷன். ஸோ நமக்கு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் Br மைனஸ், தட் இஸ் லீவிங் குரூப், கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட். ஸோ ஜென்ரலாக இந்த கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட்டை பற்றின ஒரு கிளியரான லெக்சர் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஆல்கேன்ஸில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் அ கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட், கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆன உடனே என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுன்ற டீட்டெயில்ஸை அதில் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் வீடியோ 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரைட். ஸோ இப்போது ஸ்டெப் 1ல் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டைன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஹாலோஆல்கேன்றதுனால நமக்கு இங்கே பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் வராது. நமக்கு ஃபார்ம் ஆகின கார்போகேட்டைன் வந்து செகண்டரி கார்போகேட்டைன். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டேபிள் தான். ஏன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்பன் வந்து ப்ரைமரி கார்பனு, ரைட் சைடில் இருக்கிற கார்பன் வந்து செகண்டரி கார்பன். ஆல்ரெடி இருக்கிற கார்போகேட்டைனும் செகண்டரினால இங்கே மைக்ரேஷனுக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்துட்ட ஹாலோஆல்கேன் அது மாதிரியான ஒரு சிம்பிள் அன்சிமெட்ரிக்கல் ஹாலோஆல்கேன். வாட் அபவுட் தி ஸ்டெப் 2 அப்படின்னா, நம்ம ஸ்டெப் 2ல் இந்த கார்போகேட்டைன் திரும்ப நம்ம எடுத்துக்க போகிறோம். கார்போகேட்டைனில் நம்ம 2 பீட்டா கார்பன் இருக்குது. இது பீட்டா 2, இது பீட்டா 1. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் ஜஸ்ட் அந்த ஹைட்ரேட் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நம்ம பேஸ் எடுத்துக்க போகிறோம். பேஸ் நம்ம என்ன பேஸ் எடுத்துக்கணும்னா KOH எடுத்துக்கணும், அந்த பேஸ் எடுத்துக்கிறோம் அண்டர் தெர்மலில். இது ஃபாஸ்ட் ஸ்டெப். பேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. பேஸ் என்ன பண்ணும், இந்த H ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த கார்பனில் இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும்.
ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிறது பியூட்-2-ஈன். சிமிலர்லி இந்த பேஸு பீட்டா 1ல் இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துக்கும் போதும் அந்த பீட்டா 1 கார்பன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அந்த பீட்டா 1 கார்பன் கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு இன்னொரு ஃபார்மான பியூட்-1-ஈன்னு வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பிளான டீஹைட்ரோப்ரோமினேஷன். ஸோ வில் கெட் தி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்கீன்ஸு, பியூட்-2-ஈன் அண்ட் பியூட்-1-ஈன். அதாவது ஒன்று SEISF, another one is ஆஃப்மன் ரூல். ஸோ இதுதான் மெக்கானிசம். டீஹைட்ரோப்ரோமினேஷன்றது பீட்டா எலிமினேஷன். ஸோ இந்த பீட்டா எலிமினேஷன் we have 3 types of mechanism, E1, E2, E1CB. NCERTக்கு நமக்கு ஜென்ரலான ஒரு மெக்கானிசம், தட் இஸ் கார்போகேட்டைன் மெக்கானிசம். இது என்னன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த இந்த கார்போகேட்டைன் மெக்கானிசம் தான் E1 மெக்கானிசம். ஸோ E1 மெக்கானிசம்ன்றது இட்ஸ் கால்ட் அஸ் போலார் மெக்கானிசம் த்ரூ கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட். ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது E1 மெக்கானிசம் தான் கார்போகேட்டைன் மெக்கானிசம். அப்போ நம்ம கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆனவே நம்ம மைக்ரேஷன்ஸ் பார்க்கணும். இல்லை சப்போஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் ரிங் எக்ஸ்பேன்ஷனை பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது E2 மெக்கானிசம் என்னன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். E2 மெக்கானிசம். ஸோ E2 மெக்கானிசத்துக்கும் E1க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ E1 மெக்கானிசம் ஃபாலோட் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். E2ன்றது இங்கே கார்போகேட்டையானோ கார்பானியானோ எதுவுமே ஃபார்ம் ஆகாது. பட் E2 மெக்கானிசம் ஃபாலோட் டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இந்த ரெண்டு மெக்கானிசத்தினால என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ E1 ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பியூட்-2-ஈன் வந்து மேஜராக வந்துச்சு, பியூட்-1-ஈன் மைனராக வந்துச்சு. இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, இட் ஃபாலோ டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்றதுனால பியூட்-1-ஈன் மேஜராக வரும், பியூட்-2-ஈன் மைனராக வரும். என்ன ரீசன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் கிடையாது. நம்ம மெக்கானிசத்தில் ஃபஸ்ட்டு நம்ம 2-புரோமோ பியூட்டன் எடுத்துக்கிறோம். 2-புரோமோ பியூட்டன் எடுத்துகிட்டு நம்ம பேஸ் போடும்போது இந்த பேஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ரைமரி கார்பன், ரைட் சைடில் இருக்கிறது செகண்டரி கார்பன். ஸோ எது லீஸ்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் தட் இஸ் ப்ரைமரி இஸ் லீஸ்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸு. ஸோ அப்படின்னும் போது இந்த பேஸ் என்ன பண்ணணும்னா லீஸ்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸில் இருக்கிற ஹெச் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஹெச் ரிமூவ் பண்ணும்போது கார்பனில் இருக்கிற அந்த பாண்டை உடஞ்சிட்டு இங்கே அட்டாக் பண்ணணும், இந்த பிஆர் லீவ் ஆகும். அதாவது ப்ரைமரி கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஆலஜனும் சைமல்டேனியஸாக பிரேக் ஆகும். அது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி. அது மீன் டைம் அந்த ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில் டபுள் பாண்டும் சைமல்டேனியஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் இதை டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அது டைரெக்டாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த ரீசனால தான் நமக்கு ஆஃப்மன் மேஜராக நமக்கு கிடைக்கிது. E2 மெக்கானிசமில் ஏன் நமக்கு ஆஃப்மன் ப்ராடக்ட் மேஜராக வர்றதுக்கு ரீசனு டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட். அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் நம்ம எங்கே நடக்குது அப்படின்னா அந்த பேஸு விச் கார்பன் இஸ் லீஸ்ட் ஸ்டெரிக்லி ஹிண்டர்டு பீட்டா கார்பன், அதிலிருந்து தான் ஹெச் ரிமூவ் பண்ணுது. அதனால தான் நமக்கு ஆஃப்மன் மேஜராக வருது. E1CB மெக்கானிசம், இதில் நம்ம எடுத்துக்கிற பேஸ் வந்து ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கணும், ஸ்ட்ராங் ஆர்கனோமெட்டாலிக் பேஸு. ஏன்னா தட் இஸ் ஃபாலோட் கான்ஜுகேட் பேஸ் மூலமாக தான் நடக்குது. இப்போ ஒரு அன்சிமெட்ரி ஆல்கேன் எடுத்துக்கும் போது while adding strong base n-butyl lithium, sodamide, இது மாதிரியான ஸ்ட்ராங் பேஸஸ் எதாவது நம்ம ஆட் பண்ணுறச்சு இது டு ஃபாலோ த்ரூ கார்போ ஆனையான் இன்டர்மீடியேட். ஏன்னா கார்போ ஆனையான் இன்டர்மீடியட் மூலமாக இந்த மெக்கானிசம் நடக்கிறதுனால தான் நமக்கு ஆஃப்மன் ரூல் மட்டும் ப்ரிடாமினண்ட்டாக வரும். இப்போ என்ன மெக்கானிசம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1ன்றது ஃபார்மேஷன் ஆஃப் கார்போ ஆனையான். இப்போ நம்ம இந்த ஹாலோஆல்கேன் எடுத்துக்கிறோம்.
பேஸ் N பியூட்டைல் லித்தியம் எடுத்துக்கிறீங்க. அண்டர் தெர்மல் Li+. நம்ம காஞ்சுகேட் பேஸ்ன்னு சொன்னால அதனால் Li+ இல்லாமல், ஸோ இதுதான் காஞ்சுகேட் பேஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பீட்டா கார்பன் இருக்குது நமக்கு. இது β1, இது β2. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், β1ன்றது இட்ஸ் அ ப்ரைமரி கார்பன், β2ன்றது செகண்டரி கார்பன், லெஸ் ஸ்டெரிக் ஹிண்டர்ட் கார்பன். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த காஞ்சுகேட் பேஸ் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு H+ ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ H+ ரிமூவ் பண்ணால் அந்த கார்பனுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ நமக்கு கார்பானையன் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ப்ரைமரி கார்பானை. இதுவே நம்ம β2 அதாவது செகண்டரி கார்பன் எடுத்தால் செகண்டரி கார்பானையன் ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்டரி கார்பானையன் லீஸ்ட் ஸ்டேபிள் பார்த்தீங்களா, அதனால தான் ப்ரைமரிலேருந்து நடக்குது. அதை நம்ம வேறு விதமாக சொல்கிறது லெஸ் ஸ்டெரிக் ஹிண்டர்ட் கார்பன்னு சொல்லலாம். இல்லை ப்ரைமரி இஸ் மோர் தென் செகண்டரி தென் டெர்ஷரி, அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் கார்பானையன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. வாட் அபவுட் தி ஸ்டெப் 2? என்ன நடக்கும், இந்த மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும், இந்த பிஆர் லீவ் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்டான பியூட்-1 வந்துடும். அவ்வளோதான். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷனில் 3 மெத்தட் ஆஃப் மெக்கானிசம் இருக்குது. E1, E2 அண்ட் E1CB. அது என்னன்றதை ஒரு டேப்லெட் கால்மாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் ஃப்ரம் ஹாலோஆல்கேன் இன்டு ஆல்கஹால். ஸோ இதில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு அன்சிமெட்ரி ஹாலோஆல்கேன் எடுத்துக்கிறேன், தட் இஸ் 2-bromobutane. இதில் அக்வஸ் QH போடும்போது நமக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இது 2 டைப் ஆஃப் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணோம், SN1 அண்ட் SN2. அது என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் SN1 SN2க்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரியாக்டிவிட்டி ஆர்டரில் சேஞ்சஸ் இருக்கும், தென் நேச்சர் ஆஃப் தி ரியேஜென்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும், தென் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னன்றதை ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துட்டு தென் ஐ வில் கிவ் தி மெக்கானிசம். ஸ்டெப் 1 கார்போகேட்டன் ஃபார்மேஷன், ஸ்டெப் 2 addition of nucleophile. But SN2 single step reactions, only transition state formation. Second point, SN1 followed first order reaction, that is the rate of reaction with respect to haloalkane. But SN2 is a second order reaction, the rate of reaction with respect to both haloalkane and nucleophile. Third point, SN1 used low concentration of nucleophile, but SN2 la high concentration of nucleophile. SN1 polar protic solvent, SN2 polar aprotic solvent. Reactivity of haloalkane, tertiary haloalkane is more reactive than secondary than primary. But SN2 primary is more reactive than secondary than tertiary. Last point, in SN1, due to formation of carbocation intermediate, it afford racemic mixture of product. But in SN2, the reaction proceed through transition state. That's what it will give inversion product. Next, we'll discuss about the mechanism for SN1 reaction. In step 1, that is 2-bromoalkane, it change into carbocation. It's a slow step, that is called rate determining step. Planar structure. The step 1 is formation of carbocation. In step 2, the carbocation intermediate எடுத்துட்டு so the OH minus, that is nucleophile, இது fast step. ஸோ OH minus ரெண்டு விதமாக அட்டாக் பண்ணும். ஒன்று ஃப்ரண்ட் அட்டாக், ஃப்ரண்ட்டில் அட்டாக் பண்ணுறச்சு வில் கெட் தி ஒன் ஐசோமர். அதே OH பேக் அட்டாக் பண்ணும்போது தட் இஸ் அனதர் ஐசோமர் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் இன்வர்ஷன். அப்போ 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம், ஒன்று ரிட்டென்ஷன் ப்ளஸ் இன்வர்ஷன், அதுதான் நம்ம ரெசின் மிக்சர்னு சொல்கிறோம்.
இந்த ரெசின் மிக்சர் எப்போ ஃபார்ம் ஆகணும், நம்ம எடுத்துக்கிற ஹாலோஆல்கேன் கைரல் கார்பனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வர ப்ராடக்ட்டும் ஐசோமராக வரும், இல்லாட்டி வராது. இதுதான் SN1 மெக்கானிசம். இப்போ ஸ்டெப் 1 கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் ஃபார்மேஷன், ஸ்டெப் 2 அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல், அவ்வளோதான். ஸோ what about the SN2? இது சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான், அதனால் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. இதில் just go back to the SN1 reaction. இது ஏன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த ரேட் ஜென்ரலாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எதை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்லோ ஸ்டெப்பில் நம்ம என்னெல்லாம் ரியாக்டன்ட் எடுத்துக்கோமோ அதை தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லுவாங்க. இப்போ ஸ்லோ ஸ்டெப்புன்றது ஸ்டெப் 1, அதில் நம்ம எடுத்துட்ட பேஸை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா ஹாலோஆல்கேன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஹாலோஆல்கேன் மட்டும் இருக்கிறதுனால அது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதே நம்ம SN2வில் போடும்போது சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம், ஹாலோஆல்கேனும் எடுத்துக்கிறோம், ஒரு நியூக்ளியோஃபைலும் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் இது நம்ம வந்து ரேட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். தட் மீன்ஸ் ரேட்டு டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல் டு ஹாலோஆல்கேன் அண்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ இது பவர் 1, இது பவர் 1 3, தட் இஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புரியுதுங்களா? ரெடி. ஏன்னா SN1ல் ஸ்லோ ஸ்டெப்பு தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னு சொல்கிறோம், அதில் வெறும் ஹாலோஆல்கேன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் SN2வில் ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஹாலோஆல்கேனும் எடுத்துக்கிறோம், நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணுறோம். ஸோ இன் SN2வில் while adding the nucleophile will attack பேக் சைட் ஆஃப் தி பிஆர். அதாவது பிஆர் வந்து ஆக்சியல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா OH மைனஸ் ஈக்குட்டோரியல் பொசிஷன்ஸில், அதாவது பேக் சைடில் தான் வந்து அட்டாக் பண்ணும். இப்போ அட்டாக் பண்ணும்போது பிஆர் மைனஸ் ஃப்ரண்ட்டில் லீவ் ஆகும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு எழுதும்போது ஸோ இது ஃப்ரண்ட்டில் லீவ் ஆச்சுன்னா இது பேக்கில் அட்டாக் பண்ணுது. நம்ம எக்ஸெப்ட் பண்ண ப்ராடக்ட் ஃபைனலாக இன்வர்ஷன் ப்ராடக்ட் வரும். இப்போ நான் இங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற ஹாலோஆல்கேன் R ஐசோமராக இருந்தால் இப்போ வர ப்ராடக்ட்டு S ஐசோமராக வரும். தட் இஸ் இன்வர்ஷன் ப்ராடக்ட். ஸோ SN1க்கும் SN2க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, SN1ல் ரெசின் மிக்சர் ஃபார்ம் ஆகும், SN2வில் இன்வர்ஷன் வரும், அவ்வளோதான். தேர்ட் ஒன், debromination of vicinal dihalide, that is 1,2-dibromopropane. விசினல் டைஹாலைடு ஜிங்க் டெஸ்ட் போடும்போது 1,2 பிளேஸில் 2 ப்ரோமோவும் Z1 BR2 வெளியில் போயிட்டு நமக்கு ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகும். இதே விசினல் டைஹாலைடு எடுத்துட்டு டீஹைட்ரோஹாலஜனேஷன் போட்டால் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ ஆல்ரெடி டீஹைட்ரோஹாலஜனேஷன் மெக்கானிசம் நடத்திட்டேன். சும்மா ஜஸ்ட் இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். இதில் ஒரு ஆல்கஹாலிக் KOH போடும்போது, ஸோ ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னா இதில் நம்ம வந்து கார்போகேட்டைன் மெக்கானிசம் தான். அப்போ E1 எலிமினேஷன். E1 மெக்கானிசம் என்னன்றது இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு 2 கார்பன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பனில் 2 ஹாலஜன் அட்டாச்சாக இருக்குது. இப்போ இந்த எந்த ஹாலஜன் நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? ஏன்னா ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னாவே டீஹைட்ரோஹாலஜனேஷன் தானே, தட் இஸ் டீஹைட்ரோப்ரோமினேஷன். கரெக்டுங்களா? அப்போது இது ஒரு செகண்டரி கார்பன், இது ப்ரைமரி கார்பன். இப்போ எந்த கார்பன் அந்த BR ரிமூவ் ஆகும்? ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டீப்ரோமினேஷனில் கார்போகேட்டைன் மெக்கானிசம் போது செகண்டரி கார்பன் இருக்கிற BR ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு செகண்டரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஹைலி ஸ்டேபிள். அப்போ ப்ரைமரி கார்பன் வந்து ரிமூவ் ஆகாது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ப்ரைமரி கார்பன் வந்து ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது 1 bromo prop 1 ene. புரியுதுங்களா? ரைட். இப்போ இதில் நம்ம திரும்ப ஆல்கஹாலிக்கை வச்சு எக்ஸஸாக போட்டுட்டோம் அப்படின்னா
போட்டால் நோ ரியாக்ஷன். நமக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா இந்த ஆலஜன் அட்டாச்டு கார்பன் இருக்குங்களா, ஆல்ஃபா கார்பன், அது sp2 கார்பன். ஸோ ஒரு sp2 கார்பன்லேருந்து ஒரு பிஆரை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு பேஸுக்கு ஸ்ட்ரென்த்து போகாது. சொல்கிறது புரியுங்களா? அப்போ என்ன போடலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ் போடலாம். ஸ்ட்ராங் பேஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கலாம், சோடமைடு இல்லை N-பியூட்டலித்தியம் எது வேணாலும் போடலாம். அப்போ நம்ம சோடமைடோ இல்லை N-பியூட்டலித்தியமோ எனிதிங் யூ கேன் ஆட் சோடமைடு under thermal, so we'll get propyne. இந்த 1,2-டைஹாலில் இருந்து கூட நம்ம டைரெக்டாக பண்ணலாம். புரியுதுங்களா? ரைட். இதுதான் ப்ரோமினேஷனுக்கு உண்டான எக்ஸாம். அதாவது விசின டைஹாலைடை எடுத்துட்டு நீங்கள் ப்ரோமினேஷனை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஜிங்க் டஸ்ட்டு போட்டோன்னா நம்ம அல்கீன் ஃபார்ம் ஆகும், அதாவது ப்ரொப்பீன். அதே விசினல் டைஹாலைடை எடுத்து 1 மோல் ஆஃப் ஆல்கஹாலிக் வச்சு போட்டிங்க அப்படின்னா 1 ப்ரோமோப்ரோப் 1 ஃபார்ம் ஆகும். நீங்கள் எக்ஸஸ் ஆல்கஹாலிக் வச்சு போட்டால் நோ ரியாக்ஷன்ஸு. அதே 1 ப்ரோமோப்ரோப்பின் எடுத்துட்டு சோடமைட் போட்டிங்க அப்படின்னா வில் கெட் தி ப்ரொப்பைன். அவ்வளோதான். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ இதில் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், அதாவது ப்ரொப்பன் 2ஆல். இது ப்ரோமோ ஈத்தேன் எடுத்து நம்ம KOH போட்டு ஹீட் போடும்போது நமக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. அதாவது 2-ஈத்தாக்சி ப்ரொப்பேன். ஸோ இதில் வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் ஃபாலோடு என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்னா SN2 மெக்கானிசம். இப்போ SN2 மெக்கானிசத்தில் நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். என்னது? ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று ஹாலோஆல்கேன். இதில் எது அக்செப்டார் எது டோனார்னு பார்த்தீங்கன்னா ஹாலோஆல்கேன் அக்செப்டார், அதாவது எலக்ட்ரோஃபைல். தட் மீன்ஸ் அக்செப்டார். அதே ஆல்கஹால் எடுத்திங்கன்னா நியூக்ளியோஃபைல், தட் இஸ் டோனர். எதுக்காக அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆல்கஹால் நீங்கள் எந்த ஆல்கஹாலும் எடுத்துக்கலாம். எய்தர் இஸ் செகண்டரி ஆல்கஹால் ஆர் டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்தால் ஹாலோஆல்கேன் ஷுட் பி ப்ரைமரி. அதுதான் நமக்கு ஈத்தர் வரும். ஓகேங்களா? சப்போஸ் நீ ஆல்கஹால் ப்ரைமரி எடுத்துட்டு ஹாலோஆல்கேன் எய்தர் செகண்டரி ஆர் டெர்ஷரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா SN2ன்னு பார்க்கும்போது நம்ம ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோஆல்கேன் ரொம்ப முக்கியம். என்னது ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோஆல்கேன்? இங்கே கவனிச்சுக்கோங்க. Primary haloalkane is more reactive than secondary than tertiary. இதுதான் reactivity order. ஹாலோஆல்கேனோட ஆல்ஃபா கார்பனோட ப்ரியாரிட்டி should be lower than the alcohol. இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ரியாக்ஷன்ஸ் எழுதணும். ஸோ என்ன ஆல்கஹால் என்ன ஹாலோஆல்கேன் எடுத்துக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஈத்தர் கொடுக்கணுமா இல்லை அல்கீன் கொடுக்கணுமான்றது தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். மெக்கானிசம் பெறவா நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். tertiary alcohol, primary haloalkane எடுத்துக்கும் போது நம்ம பேஸ் போடும்போது இந்த தமல்ல ஈத்தர் ஃபார்ம் ஆகிடும். இது அதே சப்போஸ் நீங்கள் primary alcohol and tertiary haloalkane நமக்கு இங்கே அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னும் போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது தட் இஸ் நேச்சர் ஆஃப் தி ஹாலோஆல்கேன் அஸ் an alcohol. இதுக்கப்புறம் மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ O- பேக்கில் அட்டாக் பண்ணும்போது Br இஸ் எ லீவிங் குரூப்பு. அப்போ லீவ் ஆகிறப்போ நமக்கு என்ன இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸோ Br என்ன பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் போகுதோ
அதே டிஸ்டன்ஸில் இந்த நியூக்ளியோஃபிலும் வரும். சரிங்களா? என்ன இருக்கும் அந்த இடத்துல? O CH CH3, that is transition state. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக நமக்கு என்ன வந்துடும்? இந்த குரூப் லீவ் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்டான ஈத்தர் வந்துடும். இதுதான் வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸோட மெக்கானிசம். ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஃப்ளோரோ ஆல்கினோ ஐடோ ஆல்கினோ டைரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ளோரோ ஆல்கினோ ஐடோ ஆல்கின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் தான் ஆலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். அதாவது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண குளோரோவோ இல்லை ப்ரோமோ ஆல்கேன்ஸை நம்ம அந்த ஆலஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோரோ இல்லை அயோடோவோ மாற்ற போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை ஸ்வாட் ரியாக்ஷன். ஸோ ஸ்வாட் ரியாக்ஷனுக்கு நம்ம எய்தர் குளோரோ ஆல்கேன் இல்லாட்டி ப்ரோமோ ஆல்கேன் ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரோமோ ஈத்தேன் எடுத்துட்டு AgF போடும்போது அந்த ஃப்ளோரோ நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ணி இந்த பிஆரை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். தட் இஸ் ஃப்ளோரோ ஈத்தேன். சப்போஸ் அயோடோ ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது ஃபின்கல்ஸ்டன் ரியாக்ஷன். ஸோ இதே ப்ரோமோ இல்லை குளோரோ ஈத்தேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோமோ ஈத்தேன் எடுத்துகிட்டு சோடியம் அயோடைட் இன் அசிட்டோன் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறச்சு அந்த பிஆர் ரீப்ளேஸ் ஆகிட்டு அயோடா வந்துடும். இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுமே இட் ஃபாலோட் SN2 மெக்கானிசம். ஸோ ஆலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே இட் ஃபாலோட் SN2 மெக்கானிசம். இப்போ SN2 நமக்கு என்ன தெரியும்? the reactivity of haloalkane. So primary haloalkane is more reactive than secondary than tertiary. The next is we can use some more nucleophiles for the substitution reactions. அது என்னென்னன்றதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். இப்போ ப்ரோமோ ஈத்தேன் எடுத்துகிட்டு KCN போடும்போது நமக்கு அல்கைல் சயனைடு வரும். தட் இஸ் அல்கைல் நைட்ரைல். AgCN under thermal isocyanate ஃபார்ம் ஆகும். alkyl isocyanate. KNO2 under thermal alkyl nitrite. AgNO2. It gives nitroalkane. ஸோ ஜென்ரலாக நைட்ரோஆல்கேன்ஸ் வந்து மோர் அசிடிக். அது என்ன டீட்டெயில்ஸ் இருந்தால் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அடுத்துனா பார்க்கலாம். ஸோ சிமிலர் டு ப்ரீவியஸ் ரீஏஜென்ட்டு அமோனியா ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ நம்ம அந்த ப்ரோமோ ஆல்கேன் சேஞ்ச் இன்டு அமீன்ஸ். அல்கைல் அமீன். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஹாலோஆல்கேனில் அமோனியா எக்ஸஸாக எடுத்துட்டோன்னா வில் கெட் தி ப்ரைமரி அல்கைல் அமீன். சப்போஸ் அல்கைல் ஹாலைடு எக்ஸஸாக எடுத்தால் வில் கெட் தி செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி ஆல்சோ. ஸோ பட் அதை நம்ம இங்கே பார்க்க தேவையில்லை, அதை நான் செப்பரேட்டாக அடுத்த லெசன்ஸில் சொல்லித்தரேன். கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ உட்ஸ் ரியாக்ஷன்றது ரெண்டு ஹாலோஆல்கேன் எடுத்துக்கலாம். in presence of sodium metal, இன்னொரு ஹாலோஆல்கேன், ட்ரை THF சால்வெண்ட் எடுத்துக்கிறச்ச இந்த ரெண்டு ஹாலோஆல்கேனோட ஆல்ஃபா கார்பனை நம்ம கப்புள் பண்ண போகிறோம். எப்படி கப்புள் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிஆரையும் ரெண்டு ஆல்ஃபா கார்பனோட பிஆரையும் ரிமூவ் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு சோடியம் மெட்டல். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ரெண்டு ஆல்ஃபா கார்பனை கப்புள் பண்ணால் அல்கேன் ஃபார்ம் ஆகும்.
நெக்ஸ்ட் உல்மன் ரியாக்ஷன். ஸோ உல்மன் ரியாக்ஷனுக்கும் உட்ஸ் ரியாக்ஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் என்ன, உட்ஸ் ரியாக்ஷனில் சோடியம் மெட்டல் யூஸ் பண்ணுறோம், உல்மனில் காப்பர் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டு ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஆலஜனையும் இந்த காப்பரும் CuBr2ன்னு வெளியில் போயிடும். ஃப்ராங்க்லேண்ட். ஸோ இதுவும் சேம் தான், பட் என்ன டிஃப்ரென்ஸு, இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜிங்க் மெட்டல். ஸோ சோடியம் யூஸ் பண்ணால் உட்ஸு, காப்பர் யூஸ் பண்ணால் உல்மன், ஜிங்க் யூஸ் பண்ணால் ஃப்ராங்க்லேண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஜிங்க் மெட்டல் போடுறப்போ இந்த Br, இந்த ஜிங்க்கும் இந்த Br, ஸோ ZnBr2ன்னு வெளியில் போயிடும். coupling with haloalkanes and then terminal alkanes. Presence of base போடும்போது under thermal, ஸோ ஜென்ரலாக நமக்கு என்னென்றது தெரியும், terminal alkanes are acidic character. terminal alkanesல இந்த கார்பனுக்கு டெல்டா மைனஸ், ஸோ ஹைட்ரஜனுக்கு டெல்டா ப்ளஸ். ஸோ அதனால தான் terminal alkanes ஏன் acidic characterன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, it liberate H plus easily due to more S characterனால it's more acidic. ஸோ அப்போ ஒரு அசிடிக் கேரக்டர் இருக்கிற terminal alkanes பேஸ் நம்ம போடும்போது அது ரெண்டும் ரியாக்ட் பண்ணிட்டு சால்ட் ஃபார்ம் ஆகுது. C minus and K plus. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இப்போ ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்கைல் ஹலைடில் தட் ஃபாலோட் SN2 மெக்கானிசம். அப்போது அந்த டெர்மினல் அல்கைன்ஸு இட் வில் சேஞ்ச் இன்டு இன்டர்னல் அல்கைன்ஸ். இந்த ஆல்ஃபா கார்பனை அந்த அசிட்டிக் ஹைட்ரஜன் கார்பனோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்டர்னல் அல்கைன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ நம்ம ஹாலோஆல்கேன் எடுத்துட்டு மெக்னீஷியம் மெட்டல் போட்டுட்டு ட்ரை THF ஆர் ஈத்தர் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜென்ட் ஃபார்ம் ஆகுது. why we are telling it's organometallic reagent னா இதில் மெட்டலோட சார்ஜ் பாசிட்டிவ். இப்போ மெட்டல் பாண்டடான கார்பன் இஸ் நெகட்டிவ். ஸோ கார்பன் நெகட்டிவ்ன்றதுனால் நம்ம அது ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜென்ட் சொல்கிறோம். இதுவும் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ இப்போ நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எங்கே யூஸ் பண்ணாலும் தட் ஆல்சோ ஃபாலோட் SN2 மெக்கானிசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். So preparations and chemical reactions of haloalkanes completely over. ஸோ இந்த நம்ம லேர்ன் பண்ண கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மறக்காமல் பாருங்கள், அது உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.